டியர் வியூவர்ஸ், நான் இன்னைக்கு என்னோட நண்பனோட சரியான சண்டை போடலான்னு இருக்கேன். சண்டைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க மட்டும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ள வந்து பாருங்க. சண்டைனா எனக்கு ஆகாது ஜெயரஸ் அப்படின்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி ஒரு லைக் மட்டுமாவது போட்டுட்டு அப்படியே போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் எங்க மதுரையில் நண்பர்களை எல்லாம் மாமான்னு சொல்லி தான் பேசுவோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நண்பன் கிட்ட தான் சண்டை போட போகிறேன். அந்த நண்பனோட பேர் என்ன அப்படின்னா யூடியூப். இந்த யூடியூப் மாமா கிட்ட தான் இன்னைக்கு உரண்டை இழுக்க போகிறேன். அதாவது என் மனசில் ஆழமாக சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு இந்த யூடியூப்பை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க. உங்கள் மனசில் இதே மாதிரி ஆதங்கம் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, ஏண்டா யூடியூப் மாமா, என்ன மாதிரி 1000 லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் அன்றாடம் புதுசாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி அடுத்த கண்டென்ட்டை மேக் பண்ணி ஜென்யூனாக நாங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. அப்படி வரும்போதும் சில நேரம் ஏதோ ஒரு ஃபோட்டோஸை நாங்கள் வேறேருந்து எடுத்து போட்டோம்னோ இல்லை கூகுள்லேருந்து எடுத்து போட்டோம்னோ உடனே எங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டு இல்லைனா ரிப்பீட்டட் கண்டென்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் கிடச்சிச்சின்னா கூட கேன்சல் பண்ணி விட்டுறீங்க. அதே நேரத்தில் இந்த லேடிஸ் சில பேர் இருக்காங்க. நான் நல்ல லேடிஸை பற்றி பேசலை. சில லேடிஸ் இருக்காங்க, அவங்க வந்த உடனே ஏதோ ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ஆபாசமாக டான்ஸ் போட்டுட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறது மூலியமாக வியூவர்ஸ் நிறையா பார்க்குறாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்க அப்படியே ஓவர் நைட்டில் டெவலப் ஆகி அவங்க சேனல் ரொம்ப ஃபேமஸாகவும் ஆயிடுது. மானிட்டேஷனும் நீங்கள் கொடுத்துட்றீங்க. அது மூலிமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, மானிட்டேஷனை கொடுத்துட்றீங்க, கேன்சல் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி குத்துப்பாட்டு பாடி ஆடி அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணி இப்படி அதாவது வியூவர்ஸை டம்ப் பண்ணி ஆபாசத்தை காமிச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. மானிட்டேஷனை கேன்சல் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் இவங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த ஆபாசத்தெல்லாம் விட்ட மாதிரியும் ஏதோ நான் சமையல் போட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரியும் செட்டில் ஆகி உட்காந்து சமையல் வீடியோ போடுவாங்க. வியூவர்ஸ் இதையும் பார்த்துட்டு சமையலை பார்க்காம இவங்கள பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இவங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஏன் மாமா, யூடியூப் மாமா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த மாதிரி விஷயமே கிடையாதா? உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் நசுக்கிறதுக்காக மட்டும்தானா? ஏன்னா மாமா, உண்மையாக தானே நீ இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒன்று போல தானே இருக்கணும். அப்படியே நீ இருக்க மாட்டேற. இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை இந்த ஆபாசமாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி, எனக்கு தேவை வியூவர்ஸு. அந்த வியூவர்ஸ் மூலியமாக ஆட்ஸு, அந்த ஆட்ஸ் மூலியமாக யூடியூப் மாமாவாகிய நானும் சம்பாதிக்கிறேன். அதனால இதெல்லாம் நான் விட்டு கொடுத்துருவேண்டா, நீலாம் அதை கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னா இதை நீ வெளிப்படையாகவே எங்களுக்கு சொல்லிடு. நாங்கள் அட்லீஸ்ட் மனசையாவது தேர்த்திக்கிடுவோம். அண்ட் இதெல்லாமே என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய குமுறல்கள் தான். என்ன மாதிரி உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் மனசில் இந்த விஷயம்லாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு க்ரைம் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஜெயரஸ்.